நான் எருசலேமை பற்றி உங்களுக்கு பேச போகிறேன். Je vais vous parler de Jérusalem. பெத்லஹேமை பற்றி பேச Je போகிறேன். vais vous parler de Bethléem. நாசரேத்தை பற்றி பேச Je போகிறேன். vais vous parler de Nazareth. கப்பர்நகமை பற்றி பேச Et போகிறேன். je vais vous parler de Capernaum. கப்பர்நகமை பற்றி கடைசியாக தான் நான் பேச Et போகிறேன். Capernaum, je vais en parler à la fin. முதலாவது நான் எருசலேமை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். Et je vais vous dire certaines choses sur Jérusalem. இப்போ இந்த எருசலேம் என்கின்ற நகரத்துக்கு முதல் பெயர் சாலேம். Le premier nom de Jérusalem, c'est Salem. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், Si vous lisez Genèse chapitre 14, ஆபிரகாம் போய் தனது மருமகனாகிய லோத்தை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். Abraham va et sauve son neveu Lot. அந்த நேரத்திலே À ce moment, ஒரு நாட்டின் ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறார். il y a le roi d'un pays qui rencontre Abraham. அந்த ராஜாவினுடைய பெயர் மெல்கிசேதேக்கு. Et c'est Melchisedec qui s'appelle, le roi s'appelle comme ça. அவரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்றால், Et qu'est-il dit de ce roi? அவர் சாலேமின் ராஜா. C'est le roi de Salem. சாலேம் Salem. எங்கே இருந்தது? Où se trouvait-elle? அநேகருக்கு அது தெரியாது. Beaucoup ne savent pas. இப்பொழுது எருசலேம் இருக்கிறது, Aujourd'hui à Jérusalem, அதுதான் முன்பு மெல்கிசேதேக்கின் காலத்தில் சாலேம். et c'est Jérusalem actuel qui était Salem à l'époque de Melchisedec. மெல்கிசேதேக்கு சாலேமை ஆட்சி செய்த அந்த காலத்தில் Lorsque Melchisedec régnait sur Salem, முழு உலகத்திலேயும் dans tout le monde, அந்த சாலேம் மாத்திரமே தேவனை ஆராதித்த நகரமாய் இருந்தது. il n'y avait que Salem qui adorait Dieu. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? முழு உலகத்திலும் தேவனை ஆராதித்த தேவ பக்தி உள்ள ஒரே நகரம் இருந்ததென்றால் அது சாலேம். Il n'y avait que Salem dans le monde entier qui adorait Dieu. அதை ஆட்சி செய்த ராஜா எவ்வளவு பெரிய நல்ல ராஜா என்றால், Et à quel point le roi qui régnait était un bon roi. அவருடைய பெயரிலேயே நீதி இருக்கிறது. Même dans son nom, il y a la justice. மெல்கிசேதேக்கு என்றால் நீதியின் ராஜா என்ற அர்த்தம். Melchisedec, ça veut dire roi de justice. அவர் ஒரு சாதாரண ராஜா மாத்திரமல்ல, Il n'était pas un simple roi. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரதான ஆசாரியனாய் Il இருந்தார். était aussi un principal sacrificateur pour le Seigneur. ஆகவே எருசலேம் என்ற அந்த இடம் Donc Jérusalem, எருசலேமாய் மாறுவதற்கு முன் avant de s'appeler Jérusalem, சாலேமாய் இருந்த காலத்திலேயே à l'époque où elle s'appelait Salem, ஒரு நீதியின் ராஜாவால் ஆட்சி செய்யப்பட்ட நீதிமான்களின் நகரமாய் இருந்தது. elle était régnée par un roi de justice et c'était une ville de juste. அங்கே ஒரு இடத்திலே தான் உண்மையான தேவனை ஆராதித்தவர்கள் இருந்தார்கள். Et c'est à cet endroit-là qui se trouvaient les gens qui adoraient le véritable Dieu. அதனால் தான் ஆண்டவர் ஆபிரகாமை எங்கேயோ இருந்த பாபிலோனிலிருந்து அந்த சாலேம் இருந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். Et c'est pour ça que Abraham qui se trouvait autre part, il l'a emmené où se trouvait le roi de Salem. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, நீ உன் தேசத்தை, உன் ஜனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்க போகும் தேசத்துக்கு போ என்று, Lorsque le Seigneur a dit à Abraham, quitte ta maison, ta patrie et va où je te montrerai d'aller. ஆபிரகாமுக்கு தெரியாது ஆண்டவர் தன்னை எங்கே கொண்டு போக போகிறார் என்று. Abraham ignorait où le Seigneur allait l'emmener. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். Mais le Seigneur le savait. இப்பொழுது நமக்கும் தெரியும். Et maintenant nous aussi nous le savons. எங்கே கொண்டு போக போகிறார்? Où est-ce qu'il va l'emmener? அந்த மெல்கிசேதேக்கு ஆட்சி செய்த மெல்கிசேதேக்கின் ஜனங்கள் வாழ்ந்த அந்த சாலேமுக்கு. Il va l'emmener où régnait le roi Melchisedec, à Salem. அதனால் தான் அந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கை ஆபிரகாமை வந்து சந்திக்க வைக்கிறார் ஆண்டவர். Et c'est pour ça que Dieu fait rencontrer à Abraham le roi de Melchisedec, le roi de Salem. இப்போ அந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்றால், Vous savez à combien le sacrifice de Melchisedec était important? அந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறையின்படி தான் இயேசு என்கின்ற ஆசாரியர் வந்தார். Et d'après le sacrificateur Melchisedec, Jésus est descendu de là. நீங்கள் எபிரேயர் புத்தகத்திலே Lorsque vous lisez dans le livre d'Hébreux, 7 8 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது. et quand vous avez le temps, lisez le chapitre 7 et 8. அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Il est dit parfaitement. இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியராய் வந்தவர். Jésus-Christ est descendu comme sacrificateur selon les lois de Melchisedec. நமக்கெல்லாம் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. Et Jésus-Christ est le principal sacrificateur pour chacun d'entre nous. அவருக்கு கீழே நாம் எல்லாரும் ராஜரீக ஆசாரியர்களாய் இருக்கிறோம். Et nous aussi nous sommes des rois de sacrificateurs sous lui. ஆகவே நமது ஆசாரிய முறைமையும் அந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமைதான்.
Et notre ordre de sacrificateur, ça vient aussi de Melchisédek. சரி, அதை பற்றி வேண்டாம். Donc on va pas parler de cela. அப்போ மெல்கிசேதேக்கு ஆட்சி செய்த, மெல்கிசேதேக்கின் ஜனங்கள் வாழ்ந்த தேவ பக்தியுள்ள நகரம்தான் சாலேம். Et Salem, c'était la ville qui avait le zèle pour Dieu, où il y avait le roi Melchisédek. பிற்காலத்தில் அங்கிருந்து அந்த மெல்கிசேதேக்கின் ஜனங்கள் போய்விட்டார்கள். Et ensuite, le peuple de Melchisédek sont partis de là. எங்கே போனார்கள் என்று தெரியாது. Mais on ne sait pas où ils sont partis. அவர்கள் போன பிறகு அந்த பிரதேசத்தை கைப்பற்றினவர்கள் யார்? Et qui sont les personnes qui ont conquis ce pays ensuite? எபூசியர்கள் என்று சொல்லப்படும் ஒரு கானானிய ஜனக்கூட்டம். C'est les Jébusiens de Canaan. அவர்கள் தான் அந்த பிரதேசத்தை கைப்பற்றி இருந்தார்கள். Et c'est eux qui ont conquis ce pays de Salem. அவர்களிடமிருந்து தான் தாவீது ராஜா அந்த பிரதேசத்தை மறுபடி கைப்பற்றி கொண்டார். Et c'est d'eux que le roi David a reconquis ce pays. தாவீது ராஜா இந்த இடத்துக்கு மறுபடி பெயர் வைத்தார். Et le roi David a renommé ce pays. என்ன பெயர்? Et quel est ce nom? யெரூசலேம். Jérusalem. யெகூ என்றால் என்ன? Que veut dire Jéru? மீண்டும் வா, Reviens. அல்லது மீண்டும் வருவதாக. Celui qui revient. ஷாலேம். Et Salem. ஷாலேம் என்ற சொல்லின் அர்த்தம் சமாதானம். La signification c'est la paix. ஆனால் தாவீது ஏன் யெகூ ஷாலேம் என்று வைத்தார் தெரியுமா? Vous savez pourquoi il l'appelait Jérusalem? மெல்கிசேதேக்கு ஆட்சி செய்த காலத்தில் இந்த பிரதேசம் எப்படி ஷாலேம் அப்படி இருந்ததோ, Comme à l'époque de Melchisédek, le pays était Salem, அதே நிலைமை மறுபடி வருவதாக. et que cette même situation revienne. ஏனென்றால் தாவீது போன்றவர்களுக்கு தெரிந்திருந்தது எப்படி ஷாலேம் முன்பு இருந்தது என்று. Parce que les gens comme David savaient comment était Jérusalem auparavant. அந்த ஷாலேம் மறுபடி வருவதாக என்று தாவீது வைத்த பெயர் தான் யெரூசலேம், தமிழிலே எருசலேம். Et que ce Salem qui était auparavant revienne, c'est ça la signification de Jérusalem. அதனால் தான் தாவீது விரும்பினார் அந்த காலத்தில் மெல்கிசேதேக் காலத்தில் ஆண்டவரை இந்த இடத்திலே ஆராதித்தபடியினால், Et parce qu'à cet endroit ils ont adoré le Seigneur à l'époque de Melchisédek, அந்த இடத்திலே தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். dans ce même lieu il faut qu'un temple soit construit pour le Seigneur. தாவீதை ஆண்டவர் கட்ட விடாவிட்டாலும், Même si le Seigneur n'a pas laissé David construire, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டினார். mais le fils de David, Salomon, a construit dans ce lieu. அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டு இடிக்கப்பட்டது. Et ce temple a été détruit avant Jésus-Christ. ஆனால் மறுபடி கிறிஸ்துவுக்கு முன் 516 ஆண்டு அந்த இடத்திலே தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. Et ensuite il a été dédicacé pour le Seigneur. செருபாபேலினுடைய ஆலயம், Le temple de Zorobabel. இயேசுவானவர் அந்த ஆலயத்துக்குள்ளே போனார். Jésus est rentré dans ce temple. இயேசுவானவர் அந்த ஆலயத்தை 2 தடவை சுத்தம் பண்ணினார். Jésus a purifié ce temple 2 fois. ஆனால் இயேசுவானவரை எருசலேமுக்கு புறம்பாக சிலுவையிலே அறைந்தார்கள். Et contre Jérusalem, ils ont crucifié Jésus. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. 70 après Jésus-Christ, Jérusalem a été mis en cendre. எருசலேமிலிருந்து யூதர்கள் துரத்தப்பட்டார்கள். Et de Jérusalem, les Juifs ont été chassés. ஆனால் என்றைக்கு இயேசுவானவர் தனது சபையை தொடங்கினாரோ, Lorsque Jésus a commencé son temple, son église, அன்றிலிருந்து depuis ce jour, தனது சபையை ஆண்டவர் புதிய எருசலேமாக கண்டார். il a vu son église comme la nouvelle Jérusalem. இன்றைக்கும் பழைய எருசலேம் அங்கே இஸ்ரவேலிலே இருக்கிறது. Et il y a encore l'ancien Jérusalem à Jérusalem. அதற்காக யூதர்களும் மற்றவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். Et les Juifs et les autres sont en train de combattre pour cela. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணுகிறோம், Mais nous voyons dans l'Apocalypse, புதிய வானம் புதிய பூமியிலே dans la nouvelle terre, nouveaux cieux, சபை புதிய எருசலேமாக இறங்கி வருகிறது. et que l'église revient comme la nouvelle Jérusalem. ஆகவே எருசலேம் என்கின்ற அந்த பட்டணம் சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். Nous savons que la ville de Jérusalem est comparée à l'église. அப்போ அன்பானவர்களே, எருசலேமை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு போதும். Et cela suffit de connaître sur Jérusalem. அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய எருசலேமாக நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆமென். Aujourd'hui spirituellement nous sommes les Jérusalem. அப்போ ஆவிக்குரிய எருசலேமாக நாம் மாறி இருக்கிறபடினால் தான் C'est parce que nous avons été changés en Jérusalem spirituel. எருசலேம் தேவாலயம் இன்று நமக்குள் இருக்கிறது. Et le temple de Jérusalem est en nous. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Et que dit le Seigneur? 3 ஆலயங்களை குறித்து நான் ஏற்கனவே இங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். Et j'ai déjà parlé des 3 temples ici. திரித்துவ தேவனுடைய 3 ஆலயங்கள். Les 3 temples de la Trinité.
சபையாக ஒன்று கூடுவது பிதாவினுடைய ஆலயம். L'assemblée qui se réunit, c'est le temple du Père. 2-3 பேர் இயேசுவின் நாமத்திலே கூடியிருக்கும் பொழுது அது இயேசுவின் ஆலயம். Et lorsque 2 ou 3 sont assemblés au nom de Jésus-Christ, c'est le temple de Jésus. நமது சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். Et notre corps est le temple du Saint-Esprit. இந்த மூன்றும் பாருங்கள் எம்மோடு அதாவது சபையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. Et ces 3 choses sont en rapport avec l'église. ஆலயம் எங்கே இருக்க வேண்டும்? Où doit être l'église? எருசலேமில். À Jérusalem. அப்போ சபையாக பிதாவின் ஆலயம் இருக்கிறதாம். Est-ce que l'église est le temple du Père? 2-3 பேர் கூடும் நேரத்தில் இயேசுவின் ஆலயம் இருக்கிறதாம். Et quand 2 ou 3 se rassemblent, est-ce que c'est le temple de Jésus? நமது சரீரங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாம். Est-ce que notre corps est le temple du Saint-Esprit? அப்படியானால் இன்றைக்கும் சபை எருசலேமாக இருக்கிறது. Donc aujourd'hui aussi l'église est Jérusalem. நீங்கள் தான் அந்த எருசலேம். Et vous êtes ce Jérusalem. நீங்களும் நானும் தான் அந்த எருசலேம். Vous et moi, nous sommes ce Jérusalem. ஆகவே அந்த எருசலேமாக என்றைக்கும் நாம் செயல்பட வேண்டும். Et comme ce Jérusalem, nous devons encore marcher. சரி, இனி அடுத்த ஒரு பிரதான நகரம். Et ensuite une autre ville célèbre. இயேசுவின் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட 3 பிரதான நகரங்கள். Et ces 3 villes qui sont en rapport avec la naissance de Jésus. ஒன்று அவர் பிறந்த பெத்லஹேம். Il y en a un, c'est le lieu où il est né, Bethléem. இரண்டாவது அவர் வளர்ந்த நாசரேத்து. Et Nazareth, là où il a été élevé. மூன்றாவது அவர் ஊழியத்தின் தலைநகரமாய் வைத்திருந்த கப்பர்நகூம். Et Capernaum, là où il faisait le ministère. இந்த 3 நகரங்களை குறித்தும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Là, on va parler de ces 3 villes. எருசலேமை பற்றி பார்த்தது போதும். Nous,